ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி என்டிபிசி கேட்டகரியிலுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று 28/2019 அன்று வெளிவந்திருந்தது. கொஞ்ச டேஸ்க்கு முன்னாடி ஆர்ஆர்பி 4 கேட்டகரியில் டோட்டலாக 1,30,000 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று என்டிபிசி கேட்டகரியிலுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருந்தது. இந்த கேட்டகரியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது மற்றும் எவ்வளோ வேக்கன்சிஸ் எது எதில் இருக்குது அப்படிங்கிறதையும் இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மற்றும் பிற தகவல்களை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். டேட் ஆஃப் பப்ளிகேஷன் 28/2/2019. ஸோ நேற்று இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1/3/2019. ஸோ இன்று முதல் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 31/3/2019. ஸோ 31ஆம் தேதி தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். இதற்கான ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 5/4/2019 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன்லையும் நீங்கள் அனுப்பிக்கலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் செலான் மூலியமும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதற்கான எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக நடக்குது. டென்டேட்டிவாக ஷெடியூலும் கொடுத்துருக்காங்க. எப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் to செப்டம்பரில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். அஃபிஷியலாக எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத ஆர்ஆர்பி அப்புறம் தான் சொல்லுவாங்க. இந்த என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் 2 கேட்டகரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா 12th நீங்கள் படிச்சிருந்தா போதும். ரெண்டாவது கேட்டகரி எனி டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் வித் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் 12th. ஸோ நீங்கள் 12th மட்டும் முடிச்சிருந்தா போதும், அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் டோட்டலாக 5 போஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இது லெவல் 2ல் வருது. இனிஷியல் பே 19,900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்கான டோட்டல் வேகன்சி 4,319. அடுத்து செகண்ட் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட். இது லெவல் 2. இதில் டோட்டலாக 760 வேகன்சிஸ் இருக்கு. மூணாவதா ஜூனியர் டைம் கீப்பர் லெவல் 2 தான். இதில் வேகன்சி 17 கொடுத்துருக்காங்க. ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படிங்கிறதும் லெவல் 2 தான். வேகன்சி 592. அஞ்சாவதா இருக்கிறது கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். இது லெவல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பே 21,700. டோட்டல் வேகன்சி இதில் 4,940. ஸோ டோட்டலாக இந்த 5 போஸ்டிங்கான டோட்டல் வேகன்சிஸ் 10,628. 12th மற்றும் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு இந்த 10,628 வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th படிக்காமல் டைரெக்டாக டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் கேட்டகரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராஜுவேட் போஸ்ட் வித் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஏ யூனிவர்சிட்டி டிகிரி. ஸோ ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் பண்ணியிருந்தா இந்த கீழ்கண்ட போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 கேட்டகரிக்குமே ஏஜ் 18லேருந்து 33க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இந்த எனி டிகிரி கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக 8 போஸ்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட். இது லெவல் 4ல் வருது. இனிஷியல் பே 25,500 போட்டிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் 88. செகண்ட் குட்ஸ் கார்டு. இது லெவல் 5ல் வருது. டோட்டல் வேகன்சி 5,748. மூணாவது சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க். இது டோட்டல் வேகன்சி 5,638. ஃபோர்த் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இது டோட்டல் வேகன்சி 2,873. அஞ்சாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட். இதில் 3,164 வேகன்சிஸ் இருக்கு. ஆறாவது சீனியர் டைம் கீப்பர். இதில் 14 வேகன்சிஸ் இருக்கு. ஏழாவது கமர்ஷியல் அப்ரண்டிஸ். இதில் 259 வேகன்சிஸ் இருக்கு. எட்டாவது ஸ்டேஷன் மாஸ்டர். இது லெவல் 6ல் வருது. இதில் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் 6,865 வேகன்சிஸ். ஸோ டோட்டலாக எனி டிகிரியில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் வேகன்சிஸ் 24,649 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 2 கேட்டகரி சேர்த்து 35,277 வேகன்சிஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் போய் அதில் பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். இந்த போஸ்டிங்களுக்கு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறப்ப, அதாவது 31/3/2019க்குள்ள நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஓன் மொபைல் நம்பர் மற்றும் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. டிடக்ஷன் ஆஃப் 1/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கொஸ்டின் தப்பானா 1 மார்க் போகும். நிறைய பேர் நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் ஏற்கனவே பார்த்துருந்தோம் 18 to 33 இருக்கணும் அப்படின்னு.
ஸோ வந்து அது 1/7/2019 18 to 33 ஏஜுக்குள்ள இருந்தா இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, அதாவது அண்டர் கிராஜுவேட் 12th டிப்ளமோ கேட்டகரியில உள்ள போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், எக்ஸர்வீஸ்மேன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். இதே போல் செகண்ட் கேட்டகரி, அதாவது எனி டிகிரி கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட்லையும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்து உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓபிசி இது போல் கேட்டகரிஸ்க்கு வந்து ஃபீஸ் வந்து 500. ஸோ இந்த 500ல் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் 400 ரூபா ரிட்டர்ன் ஆகிரும். இது வந்து எல்லா ரயில்வே எக்ஸாம்லையும் நடக்கிறது போல தான். ஸோ ஏற்கனவே குரூப் டி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 390 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகியிருக்கும். நிறைய பேருக்கு 390 ரூபா ரீஃபண்ட் ஆகியிருக்கு. இதே போல் எஸ்சி எஸ்டி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் இது போல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் 250 ரூபா. ஸோ இந்த 250 ரூபாயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பே உங்கள் பேங்க் டீட்டெயிலும் கேட்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. கரெக்டாக ஆக்டிவில் இருக்கக்கூடிய பேங்க் டீட்டெயில்ஸாக கொடுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிரும். இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணிக்கலாம், அல்லது எஸ்பிஐ செலான் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் செலான் மூலமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கான டூரேஷன் வந்து 90 மினிட்ஸ். ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸில் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங் இதில் வந்து 30 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின் 90 நிமிடங்கள். இதில் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடியில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியில் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இந்த செகண்ட் ஸ்டேஜில் டோட்டலாக 120 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் 50, மேத்தமெட்டிக்ஸில் 35 மற்றும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங்கில் 35 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 120 கொஸ்டின்ஸ். அதே 90 நிமிடங்கள் தான் உங்களுக்கு டைமு. இதற்கான சிலபஸும் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்டிங்க்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலையும் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் 13 போஸ்டிங் இருக்குது. இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு 3 போஸ்டிங்க்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க. அடுத்த 2 போஸ்டிங்க்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இல்லை. இதே போல் 9, 10 மற்றும் 11ஆவதுல இருக்கக்கூடிய போஸ்டிங்க்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சில போஸ்டிங்க்கு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிடும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தெந்த போஸ்டிங்கில் என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்களே அப்ளை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கங்க. ஸோ ஃபோட்டோ வந்து 20 to 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ கலர்டு ஃபோட்டோவாக இருக்கணும். இந்த ஃபோட்டோ 1/1/2019 அப்புறம் வந்து எடுக்கப்பட்டதாக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போல் சிக்னேச்சர் இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களோட சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த இமேஜ் வந்து 10 KB to 40 KBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு, எஸ்சி மற்றும் எஸ்டி கேட்டகரி வந்துட்டு அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட சைஸ் வந்து 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சிஆர் எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீ டிராவல் அத்தாரிட்டி வந்து கிடைக்குது. ஸோ எஸ்சிஆர் எஸ்டி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மறக்காமல் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த நோட்டிஃபிகேஷனில் 50வது பேஜில் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய டோட்டல் 13 போஸ்டிங்க்கும் அது என்ன லெவல், அதோட இனிஷியல் பே என்ன மற்றும் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எந்தெந்த போஸ்டிங்க்கு என்னென்ன அப்படின்னு. இதில் பாருங்கள், சில போஸ்டிங்க்கு டிகிரி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில போஸ்டிங்க்கு டிகிரி இருக்கணும், அது இல்லாமல் டைப்பிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதே போல 9 to 13 அண்டர் கிராஜுவேட் அதாவது 12th அல்லது டிப்ளமோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா 12th முடிச்சிருந்தா போதும், நாட் லெஸ் தென் 50% மார்க். ஸோ வந்து நீங்க 50% மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12th வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 50% மார்க் வந்து எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி எக்ஸர்வீஸ்மேன் இது போல கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனோட இறுதி பக்கங்கள்ல ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்ஆர்பி அகமதாபாத், ஆர்ஆர்பி பெங்களூர், ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி திருவனந்தபுரம், இது ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு வேகன்சிஸ் வந்து டோட்டலா இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து 2694 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலா எல்லாம் சேர்த்து 35,277 வேகன்சிஸ்க்கு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்க அதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான நாள் வந்து 1/3/2019 இன்று மாலை முதல் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 31/3/2019. ஸோ ரொம்ப லேட்டாக போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க, முன்னாடியே வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் 31/3/2019. இந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.